இப்போ லைவ்ல விக்ரமும் அரோராவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அரோரா அவங்களோட ஸ்கூல் டே மெமரிஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் டேஸில் ஃபங்க்ஷன்ஸில் எதுலேயுமே நான் டான்ஸ் ஆடினது கிடையாது, எனக்கு எந்த டேலண்ட்டும் கிடையாது, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். எனக்கு இங்கே வந்த உடனே பார்த்தா வியானா அழகாக ஆக்ட் பண்ணுறா, எஃப்ஜே பீட் பாக்ஸிங் பண்ணுறான், ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது, என்னடா நமக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு நான் நினச்சேன். பிரவீன்லாம் ரொம்ப சூப்பராக எல்லாமே பண்ணார். அந்த அவங்க ஒரு முதல்ல வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்கல்ல ஃப்ரைடே நைட்ஸ் எல்லாம், அந்த இதில் வந்துட்டு நான் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தேன். நான் ஒரு பியூட்டி பேஜெண்ட் போயிருந்தேன், அப்போவும் அதுலேயும் போயிட்டு நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல, நான் பாட்டுக்கு ஒரு சாங் பாடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு பிரவீன் எவிக்ஷன் ஆகி போகிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணலை, நம்மளாம் இருக்கோம், பிரவீன் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனசு உண்மையிலே யாருக்கும் வராது. ஏன்னா அந்த ஷோவில் இருக்காங்க, இது ஒரு கேம் ஷோ, அவ்வளோ காம்படிஷன் இருக்கிற இடத்துல அவங்க அவ்வளோ இதாக அவங்களே வந்து வாய் விட்டு புகழ்ந்து சொல்கிறாங்க, பிரவீனை விட நான் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி கம்மியான பர்சன் அப்படின்னு. மேபி இந்த மனசுக்காக தான் மக்கள் அவங்கள எவிக்ட் பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா விக்ரம் சொல்கிறாரு, நான் ரொம்ப இமோஷ்னலாக ஆனதுக்கு எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க, தயவு செஞ்சு இமோஷ்னல் ஆகாதப்பா, அது வந்து எனக்கு மனசுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்னென்னா, நான் வந்து இப்போ அலறேன், இது சோஷியல் மீடியாவில் வேறு மாதிரி போகலாம், இங்கே எல்லோரும் நடிக்கிறேன்னு சொல்லலாம், இருந்தாலும் அவங்க என்னோடய அம்மா இல்லை, ஒரு அம்மா பார்க்கும்போது டிவியில் பையன் அழும்போது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி மார்னிங் அழும்போது கூட நான் யோசித்தேன், நம்ம இவ்வளோ தூரம் அழுறமே, நம்ம அம்மா பார்த்து ரொம்ப வருத்தப்படுவாங்களே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷேர் பண்ணிட்டு இருந்தார். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.